இங்கே வித்யாபவன் ஸ்கூலுக்கு இருக்கு நான் தேவைப்பட்டேன். ரெண்டு பசங்களை அந்த அம்மா சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது சிபாஸ் பண்ணாங்க, என்கிட்ட வந்தாங்க. நான் சாதாரணமாக இருக்குது நாங்கள் பாருங்கள் சார். இது ஏதாவது ஒரு நடவடிக்கை ஆமாண்ணா. நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் இதில் வந்து ஒரு உயர்மட்ட கூட்டம் சரக்கு வந்து குடிச்சிடறாங்க பார்சல் தமிழ்நாடு ஏர்போர்ட்டில். அது என்ன நீங்கள் பேப்பர்லேயே வந்து இது நம்ம தினத்தந்திரியில் இருக்கிறோம். இது வந்து பாண்டிச்சேரிக்கு யாருக்கு வந்து அதோட தொடர்ச்சினா மின் தொடர்ச்சினா பின் தொடர்ச்சினா 2 கோடி ரூபாய் சரக்குனா வெளிநாட்டிலேருந்து வருது பார்சலில். அதை மட்டும் கொஞ்சம் விசாரிக்க சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அதை விசாரிக்க சொல்லுவாங்க. இது பசங்களுடைய எதிர்காலமே டோட்டலாக வினாவுங்க. ஆமாம், நடவடிக்கை எடுங்க. இது இங்கே வச்சு போவா நான் போடுவேன். ஒரு மோசம் ஒரு நீங்கள் இது பண்ணுங்க. ஆமாம், காவல்துறை வந்து காவல்துறை நினைத்தா இதை வந்து ஒரு வாரத்திலேயே இதை வந்து இந்த வந்து போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் மாற்ற முடியும். ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரைம் பிசிகளுக்கு யார் விற்கிறாங்க, யார் ஓனரு, யார் முதலாளி, எங்கேருந்து வருது எல்லாமே தெரியும். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ நடவடிக்கை இல்லாத போது காவல்துறையும் சேர்ந்து இதில் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. என்னதான் புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறையுடைய செயல்பாடுகள் ஒரு சில விஷயத்தில் வந்து நல்லதாக இருந்தாலும் இந்த போதை தடுப்பு விஷயத்தில் வந்து முழுமையாக காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது ஒரு தோல்வி அடைந்திருக்கிறது. இதை வந்து இங்கே இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த பார்சல் எந்த விலாசத்துக்கு வந்தது, அவர் யாரு, என்ன, எங்கேருந்து வந்திருக்குது, இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார், அவர்களுக்குள்ள அரசியல் பின்னணிகள் என்னென்ன. இப்போ ஒன்றுமே கிடையாது. நேற்று தினம் வந்து சென்னையில் வந்து விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாய் சரக்கு அங்கே இருக்கின்ற சுங்க அதிகாரிகளால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. அதனுடைய விலாசம் புதுச்சேரியில் உள்ள ஒரு நபருக்கு அந்த 2 கோடி ரூபாய் போதை சரக்கு பார்சல் வந்திருக்குது. இதை வந்து இங்கே இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த பார்சல் எந்த விலாசத்துக்கு வந்தது, அவர் யார், என்ன, எங்கேருந்து வந்திருக்குது, இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார், அவர்களுக்குள்ள அரசியல் பின்னணிகள் என்னென்ன. ஏற்கனவே வந்து இங்கே வந்து ஜாபர் சாதிக் கூட தொடர்புடைய பல புள்ளிகள் இருப்பதாக கடந்த முன்பு இருந்த வந்து துணைநிலை ஆளுநரே பகிரங்கமாக குற்றம் இது பண்ண குறுந்திரி போட்டாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையுமே இன்னைக்கு இல்லை. யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம்னா இது வந்து இதுவாகிடும், தப்பாயிடும். எனவே வந்து இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இது சம்பந்தமாக இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எப்படிலாம் பிள்ளைகள் வந்து வீணாகிறாங்க, போதையில் வந்து யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, அரசாங்கம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன, காவல்துறை இதன் பேரில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்கின்ற விதத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்தித்து வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நேரடியாக காட்டணும். முதலமைச்சரும் உடனே இதன் பேரில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு